ஒரு அழகான பழமையான கிராமம். அங்கேதான் இருந்தான் விஷ்ணு. 4 வயதுதான். ஆனா ரொம்ப புத்திசாலி. அவனுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் தாத்தாவிடம் பேய் கதைகள் கேட்பது. தாத்தா சொல்லும் கதைகளில் அடிக்கடி ஒரு பேய் பெயர் வரும், மோகினி. ஒரு காலத்தில் ஒரு பெரிய மாளிகையில் அவள் வாழ்ந்தாராம். அந்த மாளிகை இப்போ வெறிச்சோடையாய் இருக்குதாம். யாரும் அருகே போவே இல்லையாம். அப்படி ஒரு நாளில் விஷ்ணு தன்னோட நண்பர்களை கூப்பிட்டு சொல்றான், நாம் அந்த மோகினி மாளிகையை போய் பார்த்து வரலாமா? எல்லாரும் ஒரே சவாலா நினைச்சு தங்கள் பைக்கில் அந்த பழைய மாளிகை நோக்கி கிளம்பினாங்க. மாளிகையை அடைந்தவுடன் ஒரு பயமூட்டும் கம்பி கதவு. கதவை திறந்தவுடனே ஒரு குளிர் காற்று, கருப்பு பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கும் நிழல்கள். நெஞ்சுக்குள் ஒரு சிறிய அச்சம். ஆனா விஷ்ணு மட்டும் தைரியமா உள்ள போயிடுறான். உள்ள நுழைந்ததும் ஒரு குரல் கேட்டது, விஷ்ணு, எனக்கு தோழன் வேணும். அவனோட நண்பர்கள் பயந்து ஓடிவிடுறாங்க. ஆனா விஷ்ணு மட்டும் அசந்ததே இல்ல. அவன் அங்கேயே தைரியமா நின்றான். அந்த தருணத்துலதான் மோகினி தோன்றாள். வெள்ளை நீள ஆடை, பளபளத்து ஒளியோட அவள் மெதுவா மிதந்து வந்தா. தலையை கீழே குனிந்திருந்தாலும் அவள் கண்களில் சோகம் மின்னிக் கொண்டிருந்தது. விஷ்ணு மெதுவா அவளிடம் சொல்றான், நீ என்ன பயமுறுத்தல, ஏன் சோகமாயிருக்க? மோகினி பதில் சொல்றாள், என் நட்புக்காக யாரும் வரல, எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. விஷ்ணு ஒரு இனிய சிரிப்போடு சொல்றான், நீ நல்லவளா இருக்கீங்க, நான் தோழனாக இருப்பேன். சில பேய்கள் பயமுறுத்த மாட்டாங்க, அவங்க தோழமைக்காக வருவாங்க. அந்த சோகமான பேய் ஒரு குழந்தை பேய் மாதிரி மாறுகிறாள். மகிழ்ச்சியோட சிரிக்கிறாள். அந்த நாளுக்கு பிறகு மோகினி அந்த மாளிகையில் விளையாடும் குழந்தைகளுக்கு ஒரு தோழியாகவே மாறினாள்.